Hello friends, வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த சாப்பாடு ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வந்து குழைவா பண்ணாம நல்லா பொழுன்னு இருக்கிற மாதிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு சைடு டிஷ்ஷே தேவையில்லை. சூடான சாப்பாடோட ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி நல்லா கலந்து சாப்பிட்டாலே போதும். அதுவே சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பருப்பு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிரலாம். இது ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பூண்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரொம்ப மசிகிற அளவுக்குலாம் வதங்க வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம் பரட்டி விட்டாலே போதும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இதோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதும் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி வச்சுக்கலாம். பருப்புக்கு தனியாக தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு காரம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் குக்கர் மூடி 2லேருந்து 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது சாப்பாடு. இப்போ இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டோடனே சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு டேஸ்ட்டு. இது வந்து லஞ்சுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி டின்னருக்கு வந்துட்டு தோசை சப்பாத்தி அந்த மாதிரி தான் செய்வோம். ஒரு சேஞ்சுக்காக இது கூட செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.